அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களோடு உங்கள் அன்பின் ரவிஷான். இன்றைய ஊர்கோலம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை நான் அழைத்து செல்ல காத்திருக்கும் இடம் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியாரின் வாசஸ்தலத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்கின்றேன். ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் விடுமுறைக்காக இலங்கை சென்றாலும் 35 வருட காலங்களுக்கு பிறகு இந்த ஒரு அருமையான தரிசனம், அதுவும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அந்த தேவனின் காலடியில் தரிசிக்கும் தரிசனம் எனக்கு கிடைத்தது. அந்த புனித தேவனின் ஆலயத்தில் வரலாறு காணாத ஜனத்திரள் மத்தியில் மக்கள் நிறைந்த இந்த வெள்ளத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு கொடுப்பனையாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த தேவன் எம்மை எல்லாம் அழைத்த இந்த தருணத்தில் கோடிக்கணக்கான மக்கள் நிறைந்து காணப்படும் இந்த பிரதேசத்தில் 35 வருடத்துக்கு பின்பு அந்த தேவனின் தரிசனம் எனக்கு கிடைத்ததையொட்டி மிகவும் பெருமைப்படுகின்றேன். புனித அந்தோணியாரின் வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் என்னை விட கிறிஸ்தவ துறையில் அதிகமான நாட்டத்தை கொண்டு வரும் எமது அன்புக்கு பாத்திரமான அன்பு சகோதரி, அன்பின் ரசிகை, ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து ஸ்டாக் ஆன் ட்ரெண்ட் என்ற இடத்திலிருந்து எம்மை எல்லாம் தேவனின் கரங்களில் அழைத்து செல்ல காத்திருப்பவர் எமது SRS தமிழ் வானொலியின் அன்பின் வளர்ந்து வரும் ஒரு தொகுப்பாளனே. ஸ்டாக் ஆன் ட்ரெண்டிலிருந்து ஆயிரன் ஸ்ரீ அவர்களை அன்பாக இன்றைய ஊர்கோலம் நிகழ்ச்சியை இந்த புனித அந்தோணியாரின் வரலாற்றூடாக அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு பூமாலைகளும் அந்த புனிதனின் பாதத்தில் விழும்போது உங்களுடைய வாழ்வின் பல மாற்றங்களை அந்த நொடிப்பொழுதில் மனதில் உணரக்கூடியதாக இருந்தது. அந்த மகானின் தரிசனம் என்பது சொல்லில் அடங்காதது. இதனை தொகுத்து வழங்குவதற்காக நாங்கள் அன்பாக மீண்டும் SRS கலையகத்திலிருந்து நேரடியாக அழைக்க காத்திருப்பது எமது SRS தமிழ் வானொலியின் தீவிரமான ரசிகை மட்டுமல்ல, வளர்ந்து வரும் ஒரு பிரதான தொகுப்பாளனி வரிசையில் ஐரன் ஸ்ரீ அவர்கள் ஸ்டாக் ஆன் ட்ரெண்டிலிருந்து தொகுத்து வழங்குங்கள். வாருங்கள் அன்பு வணக்கத்தோடு ஐரன் ஸ்ரீ. அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷான் உங்களுக்கும் அமுதா அம்மா மற்றும் தொகுப்பாளர்களுக்கும் உலகளாவிய ரீதியில் SRS தமிழ் வானொலியை கேட்டு மகிழும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். அழகான கிறிஸ்தவ கீதத்தினை தொடர்ந்து வரும் நிகழ்வானது கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய கிறிஸ்தவ நற்சிந்தனையில் பல கோடி புதுமைகள் செய்த தூய அந்தோணியார் பற்றிய வரலாற்றையும் அவரது அற்புதங்களையும் சிந்தனை செய்வோம். இந்த வேளையில் எனக்கு இந்த அருமையான பொழுதினை அள்ளி தந்தமைக்காக SRS தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷான் உங்களுக்கு முதலில் மிக்க 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 நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் மற்றும் காணொளி விளம்பரத்தினை செய்து உதவிய ஏமனி தர்ஷினி ஆகியோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கிறிஸ்தவ நற்சிந்தனையை அன்போடும் மகிழ்வோடும் கேட்டு பயன்பெற இணைந்திருக்கும் SRS தமிழ் வானொலியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கத்தோலிக்க திருச்சபையின் புகழ் பூத்த புனிதர், சிறந்த மறையுரையாளர், இறையியலாளர், குழந்தை இயேசுவை தன் கரங்களிலே தாங்கி வைத்திருக்கும் வரம் பெற்றவர், கோடி அற்புதராம் தூய அந்தோனியாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது புதுமைகளையும் பற்றி சிந்திப்போம். இதனை தொகுத்து வாசித்து அளிப்பவர் ஐரின் ஸ்ரீ. பல கோடி புதுமைகள் செய்த புனித அந்தோனியார் 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 நாள் போர்த்துக்கலில் உள்ள லிஸ்பன் என்னும் நகரில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ஃபெர்டினாண்ட். இவரது தந்தை மார்டின் டி புலனாஸ் ஆவர். இவரது பெற்றோர்கள் புனித அந்தோனியாரை கத்தோலிக்க பள்ளியில் சேர்த்தார்கள். புனித அந்தோனியாருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் இவர் ஒரு சிறந்த வீரனாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இவரது தந்தையோ இவர் ஒரு நீதிமானாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் புனித அந்தோனியாரின் சிந்தனைகள் வேறு திசையை நோக்கி இருந்தது. இவ்வாறு இருக்கும் வேளையில் புனித அந்தோனியார் 1210 ஆண்டு அவரது 15வது வயதிலேயே புனித அகுஸ்தீனர் சபையில் தன்னை இணைத்துக் கொண்டார். இக்காலகட்டத்தில் அவரது நண்பர்கள் தினந்தோறும் அவரை அவரது மடத்தில் சென்று சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். புனித அந்தோனியார் தனது நண்பர்கள் வந்து தன்னை சந்திப்பது தனது துறவற வாழ்விற்கு இடையூறாக இருக்கின்றது என்பதை உணர்ந்ததால் தன்னை கோயம்பரா நகரில் உள்ள ஹோலி கிராஸ் என்ற மடத்திற்கு மாற்றம் செய்ய கேட்டுக்கொண்டார். பின்பு அங்கு குறுமடத்தில் 8 வருடங்கள் இருந்து தனது குருத்துவ படிப்பினை நிறைவு செய்து தனது 24வது வயதிலேயே குருப்பட்டம் பெற்றுவிட்டார். இக்காலகட்டத்தில் அகுஸ்தீனர் குறுமடத்திற்கு பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த சில துறவிகள் வருகின்றார்கள். புனித பிரான்சிஸ்கன் சபையினரின் சிறப்பான பணிகள் என்னவென்றால் நாடுகாண் பயணங்களை மேற்கொள்வதும், இயேசுவின் வாழ்வை வரலாற்றை கற்று இயேசுவின் வாழ்வாக தாமும் வாழ வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்த ஒரு பணியை அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள், புனித பிரான்சிஸ்கன் சபை துறவிகள். எனவே புனித அந்தோனியாருக்கும் தான் இயேசுவின் வாழ்வாக வாழ வேண்டும், தன்னை இயேசுவிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசை அவருக்குள் ஏற்பட்டது. எனவே தன்னை புனித அகுஸ்தீனர் சபையில் இருந்தவர் பின்பு புனித பிரான்சிஸ்கன் சபையில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1220 ஆண்டு மொரோக்கோவில் கொல்லப்பட்ட புனித பிரான்சிஸ்கன் சபை துறவிகளின் உடலங்கள் போர்த்துக்கல்லுக்கு கொண்டுவரப்பட்டன. அவற்றை பார்த்த புனித அந்தோனியார் தானும் இறைவனுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் என துணிந்தார். மொரோக்கோ சென்று கொண்டிருக்கும் போது கடலிலே மிகவும் கடுமையான புயல் ஏற்படுகின்றது. அதனால் கப்பல் மீண்டும் இத்தாலிக்கே திரும்ப நேரிட்டது. புனித அந்தோனியார் விவிலியம் குறித்த ஆழமான அறிவை பெற்றிருந்தவர். இதனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் இவருடைய அறிவை பாராட்டி அந்தோனியாரை ஏனைய துறவிகளுக்கு இறையியல் கற்பிக்கும் பணியை பணித்தார். இவரது பேச்சாற்றல் துறவிகள் மட்டுமல்லாது மக்களையும் மிகவும் கவர்ந்தது. ஒரு முறை அந்தோனியார் மெஷினா நகரில் இருக்கும்போது 1210 ஆண்டு மே மாதம் 30 அசிஸ் நகரில் தூய பிரான்சிஸ் அசிசியாரின் தலைமையில் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் மகாநாடு நடைபெற்றது. இதன்போது ஐரோப்பாவின் புனித பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபத்திலும் அசிசியாரின் போதனையிலும் மூழ்கி இருந்தார்கள். திருச்சடங்கொன்றில் மறையுரை ஆற்ற இருந்த வேளையில் அன்று மறையுரை ஆற்ற இருந்த குருவானவருக்கு திடீரென உடல்நலம் உபாதைகள் ஏற்பட்டதால் அவருக்கு மறையுரை ஆற்ற முடியாமல் போகவே புனித அந்தோனியாரை மறையுரை ஆற்றும்படி பணித்தார்கள். இதுவே
புனித அந்தோனியார் அசிசியார் குறுமட துறவிகளுக்கு இத்தாலி மட்டுமல்லாது பிரான்ஸ் தேசம் முழுவதுமே மறைவுரை ஆற்றுவதற்கு வழிகோலியது. இக்காலகட்டத்தில் பாவச் செயல்களை கண்டித்து வெறுத்தது மட்டுமல்லாமல் தன்னை விட பெரியவர்களாக இருந்தாலும் குற்றங்களை அவர்களுக்கு நேராக சொல்லி வெளிப்படுத்தி அவர்களை மனமாற்ற மனதைரியத்துடன் செயற்பட்டார். திருச்சபைக்கும் இறை இயலுக்கும் எதிராக எழுந்த பேதங்களை தனது நாவன்மையினால் அடக்கினார். இதனால் புனித அந்தோனியாரை தப்பறைகளின் சம்மட்டி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். தனது 28வது அகவையில் புனித பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுக்கு ஒரு கல்லூரியை நிறுவினார். தூய பிரான்சிஸ் அசிசியார் இறந்த பின்பு அம்மடத்து தலைமை பொறுப்பு புனித அந்தோனியாருக்கு வழங்கப்பட்டது. சிறிது காலத்தில் அந்த பொறுப்பினை துறந்து மீண்டும் போதனை வாழ்வில் தன்னை அர்ப்பணித்தார். 1230ஆம் ஆண்டு பாப்பரசராக இருந்த 9ஆம் கிரகோரி அவர்களின் முன் மறைவுரை ஆற்றும் சந்தர்ப்பம் புனித அந்தோனியாருக்கு கிடைத்தது. புனித அந்தோனியாரின் மறையுரையை கேட்ட பாப்பரசர் 9ஆம் கிரகோரி அந்தோனியாருக்கு வாக்கு தத்தத்தின் பெட்டகம் என்ற பெயரை வழங்கினார். இக்கால பகுதியில் புனித அந்தோனியார் தனிமையிலே இரவு வேளையில் இறைவனின் பிரசன்னத்தில் இருப்பது வளமையாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பனின் வீட்டுக்கு சென்று அங்கு ஒரு அறையில் இறைவனின் பிரசன்னத்தில் இருக்கும்போது நண்பனின் அறை மிகவும் ஒளிமயமாக பிரகாசமாக இருப்பதை நண்பன் காண்கின்றார். நண்பர் கதவின் துவாரத்துக்குள்ளால் உள்ளே என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கும்போது என்ன ஓர் ஆச்சரியம்! மெய் சிலிர்த்து நிற்கின்றார் நண்பர். காரணம், உள்ளே புனித அந்தோனியாருடன் குழந்தை இயேசு வந்து உரையாடி விளையாடி கொண்டு இருப்பதை இவர் காண்கின்றார். தன்னை நண்பன் காண்கின்றார் என்பதை உணர்ந்த புனித அந்தோனியார் வெளியே வந்து இந்த நிகழ்வை யாருக்கும் தான் உயிருடன் இருக்கும் மட்டும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றார். பின்பு தூய அந்தோனியார் தனது 35வது வயதில் நோயினால் பீடிக்கப்படுகின்றார். அப்போது மரணம் தன்னை நெருங்குவதை புனித அந்தோனியார் உணர்கின்றார். தன்னை பதுவா நகரத்துக்கு அழைத்து செல்லும்படி குருக்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றார். அவர்களும் அவரை பதுவா நகரத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள். செல்லும் போது இடையில் ஆச்சலா என்னும் இடத்திலே வழியிலே அவரது உயிர் அவரது உடலை விட்டு பிரிகின்றது. பின்பு ஷாண்டா மரியா மேட்டா டொமினிக் என்னும் ஆலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. இன்று அவ்வாலயம் பசிலிக்கா ஆலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 1243 தூய அந்தோனியார் இறந்து ஒரு வருடத்திலேயே அவருக்கு பாப்பரசர் 9ஆம் கிரகோரி புனிதர் பட்டம் வழங்குகின்றார். புனித அந்தோனியார் இறந்து 33 வருடங்களின் பின் அவரது கல்லறையை திறந்த போது என்ன ஆச்சரியம்! புனித அந்தோனியாரின் உடல் முழுவதும் அழிந்திருந்தாலும் அவரது நா மட்டும் அழியாமல் உயிருடன் இருப்பது போல மென்மையாக இருந்தது. இதனை கண்டு அனைவரும் அதிசயத்துக்கு உள்ளாகினார்கள். ஒருமுறை 1680 ஆஸ்திரியா நாட்டில் தூய அந்தோனியார் ஆலய பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு ஒருவர் பரிந்துரைக்காக சென்று தனது கைகளிலே லில்லி மலரை வைத்து வணங்கிவிட்டு அந்த மலரை புனித அந்தோனியாரின் சொரூபத்தின் பாதத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார். சில நாட்களின் பின் அந்த மலர் வாடாமல் இருப்பதனை விடவும் அதிலிருந்து இன்னும் 2 பூக்கள் பூத்திருந்தன. இதனால் புனித அந்தோனியருக்கான செபமும் புகழும் ஆராதனைகளும் இன்னும் அதிகரித்தன. கோடி அற்புதம் பல அற்புதமான புதுமைகளை செய்தார். இவரின் அற்புதமான புதுமைகளை கண்டு இவரை நாடி வருவோர் தொகை மிகவும் அதிகரிக்கவே தலைமைக்குரு இவருக்கு ஒரு கட்டளை ஒன்று
விடுகின்றார். என்னவென்றால் ஒரு நாளுக்கு 13 புதுமைகள் மட்டும் செய்தால் போதும். 13 புதுமைகள் செய்ய மட்டுமே புனித அந்தோனியாருக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஒரு நாள் மாலை புனித அந்தோனியார் புதுமைகள் செய்துவிட்டு வெளியே வந்தபோது ஒரு உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுகின்றார். விழும்போது அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் என்று கத்திக்கொண்டே விழுகின்றார். அப்போது அந்தோனியாருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. உடனே அவரை ஆகாயத்திலே அந்தரத்தில் நிறுத்திவிட்டு தனது தலைமை குருவிடம் வந்து நிகழ்வினை சொல்லுகின்றார். தலைமை குரு மீண்டும் அனுமதி கொடுக்கவே பின்பு சென்று அந்த நபரை பத்திரமாக தரை இறக்குகின்றார். இது மட்டுமல்லாமல் புனித அந்தோனியார் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் போதித்துள்ளார். இறந்தவர்களை உயிர்ப்பித்துள்ளார். காணாமல் போன பொருட்களை கண்டடையும் காவல் தூதராக மக்களால் நம்பிக்கை கொண்டு வேண்டப்படுபவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியார் தீராத நோய் பிணி என்பவற்றில் இருந்து அவஸ்தைப்படும் மனிதர்களை நம்பிக்கை கொண்டு செபிக்கும் போது அதனை அவர் குணப்படுத்தியுள்ளார். நான் கூட ஒரு சாட்சியாகவே சொல்லலாம். புனித அந்தோனியாரிடம் என் மகனுக்கு சிறு வயதில் ஆஸ்துமா நோய் இருந்தது. அதை நான் தொடர்ந்து புனித அந்தோனியாரிடம் மன்றாடி வரும்போது என்ற மகனுக்கு அந்த ஆஸ்துமா நோய் அந்த தன்மையே இல்லாமல் மிக முழுமையாக குணமடைந்துட்டார் என்றுதான் கூற வேண்டும். கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருக்கு உலகத்தில் அநேகமான நாடுகளில் ஆலயங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக எமது நாட்டில் கொழும்பில் புனித கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில், வவுனியாவில் புனித அந்தோனியார் ஆலயம், யாழ்ப்பாணத்தில் புதுமையான பாசையூர் ஆலயம் அந்தோனியார் ஆலயம், மானிப்பாயில் அந்தோனியார் ஆலயம், பின்பு இந்தியாவின் தமிழ்நாட்டில் பாரிஸ் கோனரில் அழகான புனித அந்தோனியார் ஆலயம். இதில் என்ன புதுமை என்றால் இத்தனை கோயில்கள் ஆலயங்களுக்கும் செல்லும் பாக்கியம் நான் பெற்றுள்ளேன். அதற்காக அந்தோனியாருக்கு நன்றி கூறுகின்றேன், இறைவனுக்கும் நன்றி கூறுகின்றேன். எனவே நாம் புனித அந்தோனியாரின் வாழ்க்கையும் வரலாற்றையும் அவர் செய்த புதுமைகளையும் சிந்திப்பது மட்டுமல்லாமல் அவரின் பக்தர்களாக என்றுமே வாழுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக ரவிசங்கரண்ணா உங்களுக்கு மிக்க 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 நன்றிகளை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதுவரை SRS வானொலியில் நீங்கள் கேட்டு மனநிறைவு பெற்ற சிந்தனையானது புனித அந்தோனியாரின் வாழ்க்கை வரலாறும் அவருடைய அற்புதங்களும். இதனை எழுதி தொகுத்து வாசித்து அளித்தவர் ஐரின் ஸ்ரீ. கிறிஸ்தவ நற்சிந்தனையை அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு என்னை நல் மனதுடன் வாழ்த்திய SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷாண்ணா உங்களுக்கும் அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மற்றுமோர் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஐரின் ஸ்ரீ. வணக்கம் நேயர்களே. அருமையான ஒரு கிறிஸ்தவ நச்சிந்தனையோடு கலந்த ஊர்கோலம் நிகழ்வை நாங்கள் கேட்டோம். மீண்டும் மீண்டும் தனக்கென உரிய அருமையான அந்த பாணியில் இன்றைய ஊர்கோலம் நிகழ்ச்சியை நேரடியாக கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து இதனை நேரடியாக எனக்கு ஒளிபரப்பு செய்வதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்ல, இன்றைய சிந்தனையை மிகவும் சிறப்பாக தனக்கென உரிய பாணியில் அருமையாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி, அன்பின் ரசிகை ஐரின் ஸ்ரீ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அன்பே கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு
இனியதொரு ஊர்கோளம் நிகழ்வோடு சந்திக்கும் நான் என்றும் உங்கள் அன்பன் நண்பன் தொண்டன் சகோதரன் SRS தமிழ் வானொலிக்கென்றுமே வேலைக்காரன். ஆமாம், என்றும் உங்கள் அன்பின் ரவிஷான். அனைவருக்கும் இனிய இரவாக அமையட்டும்.